தெரு நாயால் யாரும் பாதிக்காத வண்ணம் தமிழ்நாடு அரசு அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசித்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் 1.5 கோடியும் தமிழகத்தில் 13 லட்சம் நாய்கள் உள்ளதாகவும் அதில் 4.5 லட்சம் தெருநாய்கள் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் கூறினார். 2024-25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 7.5 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு 66 பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டார். தெருநாய்களை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நாய்க்கடியால் பாதிப்புகள் ஏற்படும் மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 13 லட்சம் நாய்கள் இருப்பதாகவும் அதில் 4.5 லட்சம் நாய்கள் தெருநாய்கள் என்ற ஒரு புள்ளி விவரமும் இருக்கின்றது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் தெருவில் போனாலே குறைஞ்சது இப்போ 10-15 தெருநாய்கள் இருக்கிறது. இப்போ இந்த தெருநாய்கள் கடிக்கிறனால ரேபீஸ் அப்படின்ற ஒரு பெரிய கொடுமையான ஒரு நோய். ஏன்னா இந்த ரேபீஸ் நோய்க்கு மருத்துவ உலகில் சிகிச்சை கிடையாது, இறப்பு மட்டும்தான் நடக்கும். அதில் அந்த இறப்பும் ஒரு ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லி தண்ணியை கண்டால் கூட பயப்படக்கூடிய அளவு மிக ஒரு கொடுமையான ஒரு இறப்பு. அது அரசு மருத்துவமனைகளில் தனியாக அதுக்குன்னு ஒரு செல்லு வச்சு அந்த செல்லில் அவங்க லாக் பண்ணி வச்சு ஒரு கொடூரமான ஒரு இறப்பு அது. அப்போ இந்த தெருநாய்கள் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள்லேருந்து காலைல வாக்கிங் போகிற பெரியவங்க வரைக்கும் முதியோர் வரைக்கும் பல்வேறு நபர்களை கிடைக்கிது. இப்போ 2024 சர்வே படி பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட நாய்க்கடிகளும் அதில் ஒரு 44 பேர் இறந்த செய்திகளும் இருக்கிறது. இப்போ இந்த வருடம் இந்த 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா நெருக்கி 3,67,000 நாய்க்கடிகளும் அதில் 22 பேர் மரணித்ததாகவும் தகவல் வருகிறது. அப்போ இந்த நேரத்தில் அரசாங்கம் தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும், இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.